கோவிந்தா. சாரி, திருப்பதி போறதான் போறோம். நம்ம தளபதியை பார்த்துட்டு போவோம். தளபதியே எதிரி படை எப்படி இருக்குது, அவன் எவ்வளவு படை எடுத்து வந்துக்கிறான், என்னென்ன ஆயுதம் எடுத்து வந்துக்கிறான், எங்கெங்க படைகளை எடுத்து வச்சுக்கிறான், உழவு பார்க்க போறேன். நம்பிட்டாங்க, எல்லாம் நம்பிட்டாங்க. நண்பன் என்றால் உன்னை தான் சொல்ல வேண்டும். கவிதையே பிறப்புகளால் கிடைக்கும் அதிர்ஷ்டமடா தானாக தேடி எடுத்த உறவு எனக்கு கிடைக்காதடா. சரி, பரவாயில்ல. நம்ம படம் என்னென்ன படம் இருக்குது அதை எதிர்பார்த்து வந்துக்கிறான். எவன் என்ன ஆயுதம் வச்சுக்கிறான் எல்லாத்தையும் காட்டுறேன். பின்னாடி வா. நாட்டு மன்னர் வேலை முடித்து விட்டார். சந்தோஷமா இருக்கிறது. ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் நாட்டு மன்னரை பார்ப்பதற்காக. பொதுவாக எம் மனசு தங்கோ ஒரு போட்டியிலே வந்து யானைக்கு சாப்பாடு போட 5000 பேர் யானை மண்ணில சண்டை போட எதிரி ஜெயிக்க முடியும். அறிவின் சிகரம் எவருக்கும் சோர்வு இல்லாமல் இருப்பதற்காக இப்பேற்பட்ட திட்டத்தை எதிரி வெல்ல முடியும். அடுத்த படை ஏதோ ஒரு குரல் ஓசை கேட்கிறது. எவனோ பாட்டு பாடுறான் பாத்தியா? வித்வேஜனுங்க அவன் பொண்டாட்டி புள்ள விட்டு போருக்கு வந்து உக்காந்துங்கிறான். இது குடிச்சிட்டு ஆடிங்குது. ஒரு தட்டு தட்டுவான், மக்களை தூக்குவான். குறுக்கு வயல் சென்று என்ன கேக்குறீங்களா? நீங்க யாரு? காலம் மாறிடுச்சு. கேள்வி கேக்குது. சொல்லணும். நம்ம யாரும் சொல்ல பயப்படுவான் பையன். மணிமணி நாட்டை சேர்ந்தவன் தளபதி ஆள வந்தான் கட்சியில தளபதி ஆள வந்தான். ஐயா வணக்கம். வணக்கம். எங்க மாறுற நீங்க?
வேலைக்காரன் வேலைக்காரன் வயசுல போடுறேன். 100 நாள் நல்லா இரு. 100 நாளுக்கு அப்புறம் அவர் எப்படி போவீங்க யாருக்கு தெரியும்? இருக்கிறாச்சு அப்படி. உன்னுடைய பெயர்? இதே நாட்டை சேர்ந்தவன் தான். முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுடைய மகனுடைய பெயர் கதிரவன். நான் முல்லையா நீ? நான் முல்லையா? ஓ மை காட். நாகப்பன் வராதே நான் முல்லை. நாக்க நல்லா வலிக்கணும். அங்கடா நாக்க வைக்க டைம் சரியா இங்க வீட்டு ஓது டைம் சரியா இருக்குறா. சாப்பிடுமா தூங்கணும் சரியா போகுது. 2 மணி ஆகுறா வீட்டு போவா. நீ வாட்ச்மேன் கால கலந்து வருது. நீ வாட்ச்மேன் கால வைக்கிறடா. ஆமா நான் இறங்கணும் நான் தான் வீட்டுல போறேன். அது பதில் சொல்ல. உன் கரத்துல அரசாங்கமா? ஓ இத கேக்குறீங்களா? இந்நாட்டு மன்னர் எனக்கு பதவி கொடுத்திருக்கிறார். ஆமா. என்ன பதவி? ஏற்கனவே என்னுடைய தந்தை செய்து கொண்டிருந்தார் கோட்டை காவலன். அதே வேலையை எனக்கு கொடுத்திருக்காங்க. ஆமா. என்னடா சொன்னாரு மன்னர்? சரி. கதிரவா பதவி வந்து விட்டது என்ற ஆணவத்தில் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு பதவி வந்தால் பதவி இருக்க வேண்டும். புரிகிறதா? நாடு எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரியாமல் ஆண்டி பாடிக்கொண்டு துள்ளி போச்சுகிறார். அப்படி என்ன? உள்ள நாட்டு மன்னர் படங்களை திரட்டிக் கொண்டு போர் முனையில் சந்திக்கலாம் என்று படங்களை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு போருக்கு செல்கிறோம். மணிவர நாட்டையும் மணிவர நாட்டு மக்களையும் கண் இமைவால் காப்பது உனது கடமை. கடமையில் இருந்து ஒருபோதும் தவற மாட்டேன். ஒரு வார்த்தை பேச நான் சொல்றேன். பரபர பரபர அந்த அரமல வேலை செய்யறோம். மாட்டேன் எங்க அப்பா எல்லாம் வேலை செய்யறோம். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கா எப்படி சிகரெட் வாங்கினோட சரக்கு வாங்கினோட கால ஆயத்தானா ஏன்னா பழையாளு அதே ரேக்கிங்கடா ரேக்கிங் காலேஜ்ல தம்பா ரேக்கிங் இப்ப எல்லாத்தையும் ரேக்கிங் தான்டா. பஸ்ல அவன் முதல்ல ஏறான அவனுக்கு தான் சீட்டு. ரெண்டாவது ஏறனா அவனை சூத்தல தள்ளி விட்டுறான். பழையாளா இருந்தாலும் என்னப்பா சிகரெட் சரக்கு அட்ஜஸ்ட் பண்ணண்டா பயால் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஓ சரி அது போட்டோம். நீ போற இடம் எங்க? போறேன் போருக்கு போற. இது என்ன இது? இது மாறு வேஷம். மாறு வேஷம். இது பட எப்படி வந்துக்கறான்? அவன் எவ்வளவு ஆயுதங்களை எடுத்து வந்துக்கறான். எத்தனை பேர் இறக்குறான் பாக்க போறேன். சரி இப்படி போனா 10ன்னு சொல்லி விட்டுருவான். நான் கோயில போட்டு வந்துடுவேன். சரி அது போட்டோம். இது சும்மா நினைக்காதே. இது மர்ம கலை. இது மர்ம கலை. அவனா என்ன கண்டுபிடிச்சு வாழ தூக்கனானா கையை உள்ள விட்டு மூக்கல ஒரே குத்து பொலக்குன்னு ரத்தம் பலபலன்னு வரும். ஓ அப்ப இது ஓடாம இருக்க காலை கட்டி அடிப்பேன். மூஞ்ச மூடிட்டு அடிப்பேன். மர்மக்கலை நிறைய. சரி அதை விடு. வித்தியாசமான ஆள் தான். நான் போறதுக்கு போறேன். ஆமா திரும்பி வந்தால ஒரு வரப்பட்டாலும் அப்படி சொல்லாதுடா. அப்படி கிடையாது. நம்ம தான் பலசாலி ஆனோம் நினைக்க கூடாது. சில பேர் அப்படிதான் நினைக்கிறான். நம்ம தான் பலசாலி எதுவும் ஆவாதுன்னு பைக்கு முறுக்குறான் போறாங்க. அப்புறமேட்டு பார்த்தா 107 அவனுக்கு தூக்கணும். இதெல்லாம் நடக்குது. தடி தூக்கணும் வர்றான். அப்புறமேட்டு பார்த்தா மண்டை பிடிச்சின்னு வர்றான். அதுவெல்லாம் இருக்க கூடாது. எதிரும் பல சால் நினைக்கிறோம். அதனால நான் போய் திரும்பி வரலன்னா என் வீட்டுக்கு பென்ஷன் அனுப்பு. பென்ஷன் அனுப்பு. ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு. நாடா திருந்தல நாடு என்ன அப்படியே கேறீங்க. அதுக்கு ஒரு கார்டு இதுக்கு ஒரு கார்டு எல்லாத்துக்கும் கார்டு. இவ்வளவு கார்டு போட்டுக்கிற நகராட்சி காலி அங்கே கார்டு கேஞ்சி போச்சுடா. அதிகாரிகளை போட்டு உட்கார அதிகாரி போனவனே கையெழுத்து போடுறாங்களே. அவன் கெத்த காட்டுறான். 1 மணி நேரம் உட்காரான்றான். நான் பண்ணுவேன். அதனால வாடா கவுரு விட்டு கூட நான் 1000 ரூபாய் கட்டிடுறேன்டா. என்ன கேட்காதீங்க. அது எப்படி கேட்க போவாங்க? 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஊரை காலி பண்ணி வேற ஊருக்கு போவேன். ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வாங்கி தான் போவேன். நான் தாண்டா விட்டு வாட கட்ட போறேன். கட்ட போறேன். நான் நடு ஏர்ல குடும்பம் என்ன எது கேட்காதீங்க. தண்ணி ஃபுல்லா இருக்கும். நான் காங்கிரீட் கட்ட மாட்டி ஏப்பிக்கும்டா. எப்படி அந்த கடை ரோட கலப்புறான். அப்புறமா பார்த்தா 2 மாசம் பார்த்து ரோட போடுறோம். தாரை ஊத்துறான் மாதிரி தாரை ஊத்த மாட்டோம். 3 நாள்ல கலப்பிக்குது. என்ன பண்றேன்? சரி பரவாயில்ல நாட்டை பாத்துக்கோ. முக்கியமா இந்த நாட்டை பாதுகாக்க சொல்லி எங்க ஆயால பாத்துக்கோ. 90 வயசு ஆயா இன்னும் உயிரா இருக்காங்க. ஆமா ஆமா எங்க ஆயால பாத்துக்கிட்டு பக்கத்து வீட்டு தாத்தாவை பத்திரமா பாத்துக்கோ. ஏன் இவங்க 2 பேருக்கு என்ன? எங்க ஆயா சும்மா அவனே பாத்துங்குது. அது போயிட மாட்டேங்குது. கற்பாயிடும் அது. சரி ஜாயில பாத்துக்க நான் வரேன். நீ வித்தியாசமா பரவாயில்ல நான் போருக்கு போய் வரேன். சூப்பராக ஒரு நாள் விடுறேன். போட்டுங்க தாராளமா. வேலை தேடி வந்து வேலை கிடைத்து விட்டது. இந்த செய்தி என்னுடைய அம்மாவிடத்து சொல்ல வேண்டும். அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அன்புக்கு
எல்லாமே சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா எறும்பு அண்டாம துசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாரு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா வாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா 10 மாதம் எனக்கு வந்து பெற்று எடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆள் காட்டி விரல புடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அன்னாட கூழ குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த ஆள் காட்டி விரலை பிடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அன்னாட கூழ குடிச்சு நெல்லு பொங்கி கொடுத்த ஆள் காட்டி விரல புடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அன்னாட கூழ குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த கால வெட்டி நடவ நட்டி கால் சட்ட தச்சு கொடுத்த திருவாட சேர்த்து வச்சு சிறு தொண்ணு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் அம்மா கொஞ்ச நேரம் காய்ச்சல் வந்து நான் படுத்த கசாயத்தை குடிக்க வைப்ப என் முள்ள காலை கறிட்டு ஊரு சொல்லி வைப்ப தாலி எடுத்து கூட தாயே என்ன படிக்க வச்ச உன்னை பட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால் திரை நிறை சும்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னால் திரை நிறை சும்மா 10 மாதம் எனக்கு வந்து பெற்றி எடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டு கோபுரமான உசரு கொடுமைய தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டு கோபுரமான உயரே கொடுமைய தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டு கோபுரமான உசரு கொடுமைய தாங்கிக்கிட்டு 5 வட்டி 10 வட்டி அங்க இந்த கடனப்பட்டு ஆயுது துணாயிருக்க அத்தனைய தாங்கிக்கிட்டு பட்ட துன்பம் போது முன்னா பாதியில உதிர விட்டு அம்மா
சும்மா நான் பாரூத்த வந்திருக்கேன் பாவி மவ சும்மா ஆராரிராரோ, ஆராரிராராரிரோ, ஆராரிராராரிரோ. வேலை தேடிட்டு வரணும் போற மகன். வேலை கிடைச்சதா என்னன்னு தெரியலையே. இவ்வளவு நேரம் ஆச்சு. சந்தோஷமான செய்தியம்மா. என்னப்பா? எனக்கு வேலை கிடைத்து விட்டதம்மா. வேலை கிடைச்சிருச்சா? ஆமா. என்னப்பா வேலை? ஏற்கனவே தந்தை செய்து கொண்டிருந்தாரே கோட்டை காவலன், அதுவே வேலை எனக்கு கொடுத்திருக்காங்கம்மா. என்னடா சொல்ற? கோட்டை காவலன் வேலையா? ஆமா. அந்த வேலை உனக்கு வேண்டாம்டா. ஏம்மா? அந்த வேலை செஞ்சுதா உன்னுடைய தந்தை இறந்து விட்டார். அதனால உனக்கு அந்த வேலை வேண்டாம். அம்மா, அப்பாவுக்கு விதி முடிஞ்சு போச்சு, மாரடை பால இறந்துட்டாரு. எனக்கு எந்த ஒரு ஆபத்து வராதுமா. எனக்கு அந்த வேலை தான் பிடிச்சிருக்கு, அதை தான் நான் செய்ய போறேன். என்னடா சொல்ற? ஆமாமா. அந்த வேலை தான் பிடிச்சிருக்குதுன்னு சொல்றீங்க. சரி, சர்வ ஜாக்கிரதையா வேலை செய்ய. என்ன சரிம்மா. ஆமா, தங்கச்சி எங்க? தண்ணிக்கு போறேன்னு போனவா இன்னும் வரவே இல்லப்பா. தண்ணிக்கு போன தங்கச்சி இன்னும் வரலையா? ஆமா. நான் போயிட்டு தங்கச்சி எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வரமா. நீங்க வீட்லயே இருங்க.